Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 31 அதிகாரம் 25 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா துக்கமும் சமாதானமாக மாறும். எல்லா குறைவுகளும் தெய்வீக கொடையினால் நிரப்பப்படும். பிரியமானவர்களே, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்பதே இன்றைக்கான வாக்குதத்தமாகும். தொய்ந்து சோர்ந்து போன உள்ளங்களை ஆயிரமாய் இந்த உலகத்தில் காண முடிகிறது. சிலர் பல வருடங்களாக வியாதியினால் அவதிப்பட்டு சலித்து போய், ஐயோ சீக்கிரமா என் உயிர் போக வேண்டும், என் வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போய்விட்டது என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்கள். சிலர் கடன் பாரத்தை சுமக்க முடியாமல் தொய்ந்து போய் இருக்கிறார்கள். குடிகார கணவனின் அடிகளை தாங்க முடியாமல் அநேக பெண்கள் விடாய்த்து போய் இருக்கிறார்கள். இப்படியாக பல வகை துன்பங்கள் உலகத்தில் உண்டு. அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் விதி என்று உலகத்தார் போல எண்ணாமல் கர்த்தரண்டை நம்பிக்கையோடு வந்தால் அவர் நிச்சயமாய் உதவி செய்வார். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று அவர் வாக்களிக்கிறார். கர்த்தர் தாகமுள்ளவன் மேல் ஆறுகளையும் வறண்ட நிலத்தின் மேல் பெரும் மழையையும் ஊற்றுகிறவர். அவரால் செய்யக்கூடாத அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதது எல்லாமே தேவனால் கூடும். ஆகவே விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தரையே நோக்கி பார்த்த தாவீது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று உற்சாகத்தோடு சொல்லுகிறார். ஆம், கர்த்தர் சம்பூரணத்தினால் உங்களை நிரப்புகிறவர். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவானவர். பாருங்கள், கானாவூர் கல்யாண வீட்டுக்கு இயேசு சென்றபோது அங்கு திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த குறைவை நிறைவாக்க கர்த்தர் செய்தது என்ன? காலியான தண்ணீர் ஜாடிகளை நிரப்பும்படி சொன்னார். அவர்கள் அவைகளை நிறையும்படி நிரப்பினார்கள். இதை ஆங்கில வேதாகமத்தில் விளிம்பு வரை நிரப்பினார்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் அப்படியே உங்களையும் நிரப்புவார். சகல சம்பூரணங்களினாலும் நிரப்புவார். திராட்சரசமும் தானியமும் நிரம்பியிருக்க செய்வார். இயேசு பிரசங்கிப்பதற்கேதுவாக பேதுரு தன்னுடைய படகை அவருக்கு கொடுத்தார். உண்மையில் பேதுரு இரவெல்லாம் முயன்றும் ஒரு மீன் கூட கிடைக்காத சூழ்நிலையில் தோய்ந்து சலித்து போயிருந்த நேரம் அது. இயேசு பிரசங்கித்த பிறகு 2 படகுகளும் அமிழ்ந்து போகக்கூடிய அளவுக்கும் வலை கிழிந்து போகக்கூடிய அளவுக்கும் அவரால் மீன்களை பிடிக்க முடிந்தது. அதுபோல 3 நாட்கள் பசியோடு அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து பகிர்ந்தளித்தார். அவர்கள் திருப்தியாய் புசித்து மீதியானவைகளை 12 கூடைகள் நிறைய சேர்த்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் சம்பூரணத்தினால் நிரப்ப ஆவலாய் இருக்கிறார். உங்களால் சிறந்ததை செய்தும் இருதயம் விடாய்த்து போனதை எத்தனை முறை உணர்ந்திருப்பீர்கள்? நீங்கள் நீதியாய் வாழ்ந்திருக்கலாம், உதாரத்துவத்தோடு கொடுத்திருக்கலாம், தாராளமாய் மன்னித்திருக்கலாம். உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் அலுவலகத்துக்காக அல்லது
ஆண்டவரின் ஊழியத்தில் இடையராது உழைத்திருக்கலாம். ஆனாலும் உங்கள் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காமல் இருக்கலாம். உங்கள் ஆத்துமா களைத்து போய் வெறுமையால் சலித்திருக்கலாம். தேவன் உங்கள் வேதனையையும் களைப்பையும் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இயேசு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். நீங்கள் மாத்திரமே குடும்பத்தின் வேலையின் பொறுப்புகளை சுமந்தால் அவை மிகுந்த பாரமாகிவிடும். அவற்றை இயேசுவிடம் கொண்டு வந்தால் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தருவதாக அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று தொடர்ந்து கூறுகிறார். நம்முடைய பிரச்சனைகளின் நுகத்தை, நம் குடும்பத்தின் போராட்டத்தை, வேலையின் அழுத்தத்தை நம்மேலேயே போட்டுக்கொள்வதுதான் இடையூறாகிறது. அதனால்தான் நம் பலன் தளர்ந்து ஆத்துமா நசுங்கியது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. ஆண்டவர் இது போன்ற கடினமான பாரங்களை கொடுத்துவிட்டு அவரது லகுவான மெதுவான சுமையை ஏற்றுக்கொள்ளும்படி அழைக்கிறார். அவரது நுகம் என்பது என்ன? எல்லாவற்றையும் அவரது சித்தத்தின்படி செய்வதே ஆகும். அவரது நாமத்தில் மற்றவர்களை நேசிப்பது, அவரது நாமத்தில் மன்னிப்பது, அவரது நாமத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, அவரது சாட்சியாக ஊழியம் செய்வதே அவரது நுகமாகும். இப்படி செய்யும் போது அவரது பிரசன்னம் நம்மை நிறைக்கும், அவரது சமாதானம் நம்மை தாங்கும். நம்முடைய பொறுப்புகள் பெரும் சுமையாக தெரியாது. மாறாக ஆண்டவர் தாமே நம்மை சுமப்பார், எல்லா சுமைகளையும் லகுவாக்குவார். ஆண்டவர் இளைப்பாறுதல் தருவதாக மட்டுமல்ல, சீர்படுத்துவதாகவும் வாக்கு பண்ணுகிறார். உங்கள் ஆத்துமா ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காததால், நிறைவேறாத கனவுகளால், ஆசீர்வாதங்கள் தாமதிப்பதால் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். தேவன் தாம் திரும்ப தருவதாக, உயிர்ப்பிப்பதாக கூறுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு வாக்கு பண்ணியுள்ளார். உங்கள் ஆவியை அவருடைய ஆவியுடன் இணைக்கும் போது உங்களுக்குள் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நீங்கள் தேவனுடன் ஜெபத்தில், ஊழியத்தில், அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வதில் பங்காளராகும் போது அவருடைய சந்தோஷம் உங்கள் வாழ்வில் நிரம்பி வழியும். நீங்கள் வெறுமையாக உணரும் எல்லா பக்கமும் பரிபூரணத்தினால் நிரப்பப்படும். எல்லா துக்கமும் சமாதானமாக மாறும். எல்லா குறைவுகளும் தெய்வீக கொடையினால் நிரப்பப்படும். ஆண்டவர், இன்றைக்கு நான் உன்னை திருப்தியாக்குவேன், நீ இழந்தவற்றை நான் திரும்ப தருவேன், நான் இளைப்பாறுதலையும் செழிப்பையும் அளிப்பேன் என்று கூறுகிறார். ஜெபம். அன்பின் தகப்பனே, விடாய்த்த என் ஆத்துமாவை பரிபூரணத்தினால் நிறைப்பதாக நீர் வாக்கு பண்ணுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய இளைப்பாறுதலால் என்னை நிறைத்து என் உள்ளத்திலிருந்து பாரமான சுமையை அகற்றியருளும். நான் வெறுமையாக, களைப்பாக உணரும் வாழ்க்கையின் பகுதிகளை பரிபூரணத்தால் நிரப்பியருளும். உமக்கு நான் சந்தோஷத்துடன் ஊழியம் செய்வதால் எனக்குள் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.